வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான கத்திரிக்காய் தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையல் பார்த்திங்கன்னா நல்லா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதே போல் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த கடையல் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 பூண்டு பல், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு இருக்கும் தக்காளி பழம். 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் உள்ளது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் கத்திரிக்காயும் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம திரும்ப இதை கடையை தான் போகிறோம் வேக வச்சு. அதனால பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். அப்புறம் இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. தண்ணி கம்மியான அளவு சேர்த்துக்குங்க போதும், மறுபடியும் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா போதும். நல்லா குழைய வெந்து வரணும். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். நம்ம வெந்ததுக்கப்புறம் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். நம்ம போட்ட அந்த கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நம்ம இப்போ தண்ணியை வடித்தாதான் நமக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மத்து அப்படி இல்லைன்னா இது போல் ஸ்மாஷர் வச்சுருந்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் போருமா அப்படின்னு பாருங்கள். தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்து திரும்பவும் கொதிக்க விடுங்க. இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா தேவையில்லை. நம்ம இதை தாளிப்பு மட்டும் கொடுத்தோம்னா போதும். கொதிக்க விட வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கோ. அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கடுகு, உளுந்து, ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பை நம்ம கடையிலோட சேர்த்து கலந்து விட்டுற வேண்டிதான். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் தக்காளி கடையில் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கடையில் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டான புளிப்பாக இருக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியோட புளிப்பு இல்லைன்னா நம்ம இதுக்கு புளிப்புக்கு பதிலாக இது போல் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே போல் தனி மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்து செஞ்சிங்கன்னா கூட இந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் அருமையான ஒரு கத்திரிக்காய் தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.